ஏனென்றால் அவர் தந்திருந்த விதைகள் அனைத்தும் செயலிழந்தவை. அதை அவர் யாருக்கும் ஆகா பாடும் ஆமை, நான் பறக்க போறேன், பெண்ணே ஏன் உன் கை கால் உதடியெல்லாம் ஏன் இவ்வாறு வீங்கி உள்ளது? போது கூட தன்னுடைய நிழலுக்கு கூட அவன் மதிப்பு திருப்பவது அளவுக்கு மிஞ்சிய பணிவு தீமை தரும். இத்தனை பெரிய பிரச்சனைகளையும் தீர்க்கலாம். ஆனால் அதில் இந்த திரைய மக்கள் மர குதிரையை உள்ளே நீ எனக்கு தொல்லை கொடுக்கிறாய், ஏனென்றால் அவர் தந்திருந்த விதைகள் அனைத்தும் செயலிழந்தவை. அதனால் நீங்கள் கதையின் மடியில் வருவது முதன்முறை என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கதைகள் கேட்க பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் செய்து பகிருங்கள். நைஜீரியாவின் மன்னர் தனது மகன் இளவரசனுக்கு ஒரு அறிவான பெண்ணை மணமுடிக்க தீர்மானிக்கிறார். அதற்காக ஒரு சோதனை அமைக்கிறார். அவர் நாட்டில் உள்ள அனைத்து விருப்பமுள்ள பெண்களுக்கும் ஒருவித விதைகளை வழங்கி, இந்த விதையிலிருந்து அழகான மலர் வளர்ப்பவள் எவளோ அவள்தான் என் மருமகள், இந்நாட்டின் மகாராணி என்று அறிவிக்கிறார். அனைவரும் விதைகளை நடுகிறார்கள். ஆனால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் மலர்கள் ஏதும் வளரவில்லை. காலம் வந்ததும் மற்ற பெண்கள் வண்ணமயமான மலர்களை கொண்டு வர அந்த பெண் ஒரு காலி குடத்தோடு மன்னன் முன் வந்து நிற்கிறாள். மன்னர் அவளை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். நீயே எனது மருமகள், இந்த நாட்டின் மகாராணி என்கிறார். ஏனென்றால் அவர் தந்திருந்த விதைகள் அனைத்தும் செயலிழந்தவை. அதை அவர் யாருக்கும் தெரிவிக்கவில்லை. பூக்களோடு வந்திருந்த பெண்களில் அவள் ஒருத்தி மட்டுமே நேர்மையாக இருந்த ஒரே பெண் என்பதை தற்போதுதான் அவர் எல்லோருக்கும் அறிவிக்கிறார். நேர்மை என்பது மட்டும் இருந்தால் போதும். அது எது செய்து அது தோல்வி அடைந்து கொண்டு இருந்தாலும் ஒரு நாள் வெற்றியே அதுதான் என்பது தெரிய வரும். நேர்மையாக வாழ்ந்து தோற்கும் போது வெற்றியாக உருமாறப் போகின்ற அந்த தோல்விக்கு மகிழ்ச்சி கொள். கேமரூன் நாட்டில் உள்ள ஒரு காட்டில் வேடன் ஒருவன் ஒரு ஆமையை பிடிக்கிறான். ஆனால் அது சாதாரண ஆமை அல்ல, அது ஒரு பாடும் திறன் கொண்ட ஆமை. ஆனால் வேடன் அதை அறிந்திருக்கவில்லை. அதன் அழகில் மட்டும் மயங்கி, இதை நான் கிராமத்துக்கு கொண்டு போனால் கண்காட்சி அமைத்து ஒரு பெரிய செல்வந்தனாகி விடுவேன் என்று எண்ணி ஆமையை கொண்டு போகிறான். ஆனால் வழியிலேயே அந்த ஆமை ஒரு தந்திரம் போடுகிறது. மனித குரலில் அழுகிறது. வேடனும் பயந்து போய் பரிதாபம் கொண்டு அதை இறக்கி விட்டுவிடுகிறான். இதனால் மகிழ்ந்த ஆமை தலைகால் புரியாமல், வேடனே மிக்க நன்றி, நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை பாடுகிறேன் என்றதும் வேடனும் ஆச்சரியத்துடன் பாடி காட்ட சொல்ல ஆமையும் பாடத் தொடங்குகிறது. தந்தம் தத்தனா நீ சுதந்திரம் தரும் தங்கம் தானா. வேடன் அதிர்ச்சி அடைகிறான். ஆகா பாடும் ஆமை என்று ஓடிப்போய் அந்த ஆமையை மீண்டும் அள்ளிக்கொண்டு ஊருக்குள் ஓடுகிறான். இதே ஆமை வேடன் அதற்கு சுதந்திரம் கொடுத்திருந்தது. மெதுவாக நடந்து சென்றிருந்தால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் கொடுத்த சுதந்திரத்தில் தலை கால் புரியாமல் குதூகலித்ததால் அவனை திரும்பி பார்த்து பாடி தன் வாயால் கெட்டு வீழ்ந்தது. சுதந்திரம் கிடைத்தால் அதை பயன்படுத்தி வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கின்றது. இடம், பொருள், ஏவல் பார்த்து வாழு என்பதைப் போல உனக்கு பொருந்தாத இடத்தில் உன் திறமையை வெளியில் காட்டாதே. மலாவி நாட்டில் ஒரு ஏழை விவசாயி தன் நிலத்தை தோண்டும் போது ஒரு மந்திர பானையை காண்கிறான். அதை திறந்ததும் அவனது விழிகள் பிரகாசிக்கின்றன. அதன் உள்ளே இருந்த அனைத்தும் வைர வைடூரியம், தங்கத்தால் செய்யப்பட்ட நகைகள். இதை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவன் வீட்டிற்கு கொண்டு சென்று அவனுக்கு தேவையானதை எடுத்துவிட்டு மீதி கொஞ்சத்தை ஊர் மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து தனது வாழ்க்கையை வளமாகவும் மரியாதையாகவும் மாற்றுகிறான். முக்கியமாக பேராசை இல்லாமல் வாழ்கிறான்.
அதை பார்த்த அவனுடைய அண்டை வீட்டுக்காரன், நாமும் ஒரு மந்திரப்பானை எடுத்து பணக்காரனாகணும் என்று ஒரு நாள் காட்டுக்குள் ஓடுகிறான். தேடி தேடி பார்த்து அவனும் ஒரு பானையை கண்டுபிடிக்கிறான். ஆனால் அதை திறந்தவுடன் பூ, கூட்டமாக தேனீக்கள் அனைத்தும் அவனை கடிக்க, அவன் தோட்டத்தில் அலறி அடிக்க, ஐயோ இது தங்கம் இல்லை, எனக்கான தண்டனை என்று கத்திக்கொண்டே ஓடினான். காக்கை போல பகிர்ந்து உண்டால் என்றும் வயிறு பட்டினியாகாது. பேராசை கொண்டு பித்தனாய் திரிந்தால் வரங்களே கிடைத்தாலும் அது சாபமாக மாறிவிடும். ஊருக்கு, உற்றார் உறவினருக்கு, இல்லாதோருக்கு உன்னிடம் அதிகமாயிருப்பதை பகிர்ந்து அளித்து அடுத்தவர்களை மகிழ்வித்து மகிழ பேராசை கொள். ஜிம்பாப்வே நாட்டில் தபாரா என்ற சிறுவன் வானத்தில் பறக்கும் பறவைகளை பார்த்து நானும் ஒரு நாள் பறக்கணும் என்று கனவு காண்கிறான். அவன் இரும்பு, காகிதம் மற்றும் சில மரப்பொருட்களை 2 சிறகுகளாக கட்டி அவனே ஒரு சிறிய குன்று போல் அமைத்து அதன் மீது ஏறி நான் பறக்க போறேன் என்று கத்திக்கொண்டே குதிக்கிறான். நிலத்தில் நேரடியாக விழுந்து விடுகிறான். கைகள் கால்கள் கட்டுடன் பள்ளிக்கு செல்கிறான். ஆனால் அவன் அடங்கவில்லை. அதனால் அவன் அதே ஆசையை மனதிலே வைத்துக்கொண்டு அதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டத்தை படித்து விமான பைலட் ஆகிறான். தன்னம்பிக்கை மற்றும் கற்றல் மூலம் மூளையோடு உழைத்தால் நம் எத்தகைய பெரிய கனவுகளையும் கூட ஒரு நாள் நிஜமாக்கலாம். அதற்கான அறிவை வளர்த்து கொள்ளாமல் வெறும் கண்மூடித்தனமாக மூளையற்ற முட்டாள்தனமான முயற்சிகளை கைவிடு. ஜெர்மன் நாட்டின் ஒரு கிராமத்தில் ஒரு சோம்பேறி பெண் இருந்தாள். அவள் வேலை செய்யாமல் தூங்குவதில் மட்டுமே ஆர்வம் கொண்டவள். ஒரு நாள் அந்நாட்டின் மகாராணி அந்த கிராமத்திற்கு வந்தாள். தன் மகள் ஒரு சோம்பேறி என்பதை மறைக்க அவளின் அம்மா, என் மகள் தினமும் ஓயாமல் தரையில் நூல் கோர்த்து கொண்டே இருப்பாள், அதனால் இன்று அவளை ஓய்வெடுக்க சொல்லி அடித்து உறங்க வைத்திருக்கிறேன் மகாராணி என்றதை கேட்ட ராணி ஆச்சரியப்பட்டு, அப்படியா? அப்படியென்றால் எங்கள் அரண்மனைக்கு வர சொல்லுங்கள், அதிகம் நூல் கோர்த்தால் அதிகம் பரிசு தருகிறேன் என்றதும் சோம்பேறி பெண்ணும் அரண்மனையில் அடைக்கப்பட்ட போது வேலை செய்ய தெரியாமல் கலங்கி நின்றாள். அப்போது 3 ஆவிகள் வந்தன. ஒன்றுக்கு பெரிய கால், இன்னொன்றுக்கு பெரிய உதடு, 3ஆவதுக்கு மிக பெரிய கை. நாங்கள் உனக்காக தினமும் நூல் கோர்க்கிறோம், ஆனால் ஒரு நிபந்தனை, உன் திருமணத்துக்கு எங்களை அழைக்க வேண்டும் என்றன அந்த ஆவிகள். அவளும் உடனே சம்மதித்தாள். 3 ஆவிகளும் 3 நிமிடங்களில் நூல்களை கோர்த்து முடித்துவிட்டன. ராணி இதை கண்டு மகிழ்ந்து இத்தகைய திறமையான மணப்பெண்ணை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தாள். முதல் இரவு அன்று 3 ஆவிகளும் வந்தன. இளவரசன் அவளை பார்த்து மிகவும் கவலையாக, பெண்ணே, ஏன் உன் கை, கால், உதடு எல்லாம் ஏன் இவ்வாறு வீங்கி உள்ளது போது என்றதற்கு அவளும், நான் தினமும் நூல் கோர்ப்பதால் இப்படி ஆகும் என்றாள். இதை கேட்ட இளவரசன் பயந்து, என் மனைவி இனி வேலை பார்க்கவே கூடாது என்று கட்டளை போட்டான். இதனால் இனிமேல் அவளுக்கு அந்த ஆவிகளின் உதவி தேவைப்படாததால் அவைகளுக்கு அங்கே இடமில்லாமல் ஓடி போய்விட்டன. பில்கேட்ஸ் கூறியதைப் போல சோம்பேறிகளின் புத்திசாலித்தனம் கடின உழைப்புக்கு கூட மாற்றாக ஒரு எளிய வழியை தேடி தந்துவிடும். சோம்பேறித்தனம் என்பது நல்லதல்ல, ஆனால் அதிலிருந்து உதிக்கும் புத்திசாலித்தனமான எண்ணங்களை நாம் பயன்படுத்தி கொண்டு எளிதாக உழைத்து பல முன்னேற்றங்களை சுறுசுறுப்புடன் அடையலாம். அதனால் எந்த ஒரு சிக்கலான செயலுக்கும் வழியாக இன்னும் 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 என்று ஒரு எளிய வழியை கண்டுபிடிக்க சோம்பேறித்தனம் தேவை. டென்மார்க் நகரில் வாழ்ந்து வந்த ஜான் என்பவன் மிகவும் நல்லவன். அவன் எவ்வளவு நல்லவன் என்றால் தன்னுடைய நிழலுக்கு கூட அவன் மதிப்பு தருப்பவன். இதனால் அவனுடைய நிழலுக்கு ஒரு நாள் கர்வம் ஏறி தனது நிழலே அவனிடம்
நானெல்லாம் இனிமேல் உன்னுடன் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவனது செருப்பை அணிந்து கொண்டு ஓடிவிட்டது. காலங்கள் கடந்த பிறகு அதே நிழல் திரும்பி வந்தது. ஆனால் இப்போது அது மிகப்பெரிய செல்வந்தனாக மாறியிருந்தது. நான் இனி உன் நிழல் இல்லை, நான் தான் உனக்கு பாஸ் என்று கூறியது. என்னடா இது, என் நிலைமை, என் நிழலை எனக்கு பாஸா என ஜான் திகைத்தான். நிழல் மேலும் அவனிடம், நீ இனி என் கீழே வேலை செய்யணும் என்று கூறி அவனை அடிமையாக வைத்து கொண்டது. ஒரு நாள் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்ததில் கை கால்கள் அடிபட்டு ஜான் படுக்கையில் கிடந்தான். ஆனால் அப்போது கூட அவனது நிழல் அவனை கண்டுகொள்ளவில்லை. அது தனது வேலைகளை இன்னொரு அடியாளை வைத்துக்கொண்டு செய்து கொண்டே மேலும் மேலும் உயரத் தொடங்கி கொண்டே இருந்தது. அளவுக்கு அதிகமாக பிறருக்கு நாம் கொடுக்கும் மரியாதை கூட நம் மதிப்பை நாமே இழந்து சமயத்தில் நம் உயிருக்கே கூட நாமே உலை வைத்தாற் போலாகிவிடும். அளவுக்கு மிஞ்சினால் எதுவும் நஞ்சாக, அந்த அளவுக்கு மிஞ்சிய பணிவு தீமை தரும். கணேசபுரம் கிராமத்தில் ஒரு பேய் குதிரை ஒன்று தினமும் இரவில் பெரும் கலவரம் செய்து வந்தது. ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் மட்டும் இது வந்துவிடும். கரும்பு, வாழை என அனைத்து தானிய பயிர்களையும் கூட அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக தின்று வந்தது. ஒரு நாள் பெரியவர்கள் கூடி இதை எப்படி தான் ஓட்டலாம் என்று யோசித்தார்கள். கரும்பு கடிக்கும்போது மிளகாய் பொடி அதன் தலையில் விழுமாறு வடிவமைத்து வைத்தார்கள். இரவில் ஒதுங்கி நின்று குழந்தைகள் அழுவது போல் பயங்கர சப்தம் போட்டார்கள். சிவப்பு நிற துணியை ஒரு கம்பத்தில் கட்டி தூக்கி வைத்தார்கள். பேய் குதிரை வந்தது. அது முதலில் கரும்பு கடிக்க முயன்றது. ஐயோ, மிளகாவத்தல் என்று அது நாக்கை தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. அப்புறம் குழந்தைகள் சத்தத்தை கேட்டதும், ஐயோ இது என்ன, நம்ம விட பெரிய பேயா இருக்குமோ என்று பயந்து ஓடிவிட்டது. அந்த நாளிலிருந்து கணேசபுரத்தில் பேய் குதிரை மீண்டும் வந்ததே இல்லை. புத்திசாலித்தனம் எத்தனை பெரிய பிரச்சனைகளையும் தீர்க்கலாம், ஆனால் அதிலெல்லாம் தர்மங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் ஊருக்கே தீமை எனும் போது அத்தீமையை வெல்ல காட்டு தீயை எதிர்த்தி அணைத்தாற் போல அத்தீமைக்கு தீமை செய். நீண்ட காலங்களுக்கு முன்பு கிரேக்க நாட்டில் உள்ள வீரர்கள் பெரிய நகரத்தை கைப்பற்ற பல ஆண்டுகள் போராடினார்கள். அந்த நகரத்தின் பெயர் திரேயம். ஆனால் திரேய எல்லை கதவுகள் எதற்கும் இடம் கொடுக்கவில்லை. எந்த ஆயுதத்தாலும் அக்கதவை உடைக்க முடியவில்லை. ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருந்தன. ஆனால் கிரேக்க வீரர்கள் வெற்றி காணவில்லை. அப்போது அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தனர். அவர்கள் ஒரு மிகப்பெரிய மரக்குதிரையை உருவாக்கினர். அது அத்தனை அழகாக இருந்தது. ஆனால் யாரும் அறியாமல் அந்த மரக்குதிரையின் உள்ளே சில கிரேக்க வீரர்கள் சென்று ஒளிந்து கொண்டிருந்தனர். அடுத்த நாள் திரேய வீரர்கள் காலையில் எழுந்து பார்த்தபோது போர்க்களம் காலியாக இருந்தது. கிரேக்கர்கள் எங்கேயும் இல்லை. அந்த மரக்குதிரை மட்டும் நகரத்தின் முன்பாக இருந்தது. இது தேவதைகளின் வரப்பிரசாதம் என்று மகிழ்ந்த திரேய மக்கள் மரக்குதிரையை உள்ளே இழுத்து கொண்டார்கள். அந்த இரவு கொண்டாட்டமாக இருந்தது. திரேய மக்கள் வெற்றி பெற்றதென கருதி மகிழ்ந்தனர். ஆனால் யாரும் கவனிக்காத நேரம் மரக்குதிரையின் உள்ளே ஒரு கதவு திறந்தது. அதிலிருந்து கிரேக்க வீரர்கள் மெதுவாக வெளியே வந்து யாருக்கும் தெரியாத வகையில் நகரத்தின் கதவுகளை திறந்து விட்டனர். வெளியில் மறைந்திருந்த காத்திருந்த கிரேக்க படை உள்ளே நுழைந்தது. திரேய நகரின் வெற்றி சாம்ராஜ்யம் தூசியாக மாறியது. நகரமே எரிந்தது. ஒரே ஒரு சிறிய தவறான நம்பிக்கை திரேய நகரம் அழிந்து போயிற்று. காரணமே இன்றி கிடைக்கும் பரிசுகள் அனைத்தும் உனக்கு விரிக்கப்பட்ட வலையாக எலி பொறியாக இருக்கும். அவை மீது ஒருபோதும் நம்பிக்கை கொள்ளாதே. ஒரு நாள் சூரிய வெப்பத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு சிங்கம் தன்னுடைய காலில் ஓடிய சிறிய எலியை பிடித்து கொண்டது.
நீ எனக்கு தொல்லை கொடுக்கிறாய், உன்னை சாப்பிட்டு விடுகிறேன் என்று சிங்கம் கடுமையாக கர்ஜித்தது. எலி அச்சத்தில் நடுங்கியது. ஆனால் பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெதுவாக கூறியது, மன்னிக்கவும் மகா சாம்ராட், ஒரு நாள் உங்களுக்கு நானும் கூட உதவ முடியும். என்ன, நீயா என்று சிங்கம் எலியை பார்த்து சிரித்தது. அதையும் பார்க்கலாம், இல்லை என்றால் உன்னை குடும்பத்தோடு தின்று விடுவேன், போ என்று கூறி அதை விடுவித்தது. ஒரு சில நாட்கள் கழித்து அந்த சிங்கம் வேடர்களால் பதிக்கப்பட்ட ஒரு வலையில் சிக்கி தவித்தது. அது எவ்வளவு முயன்றும் அவ்வலையை உடைக்க முடியவில்லை. அதன் கர்ஜனையை கேட்ட எலி அதை தேடி வந்தது. அது தனது சிறிய பற்களால் கயிற்றை கடித்து கடித்து வலையை பீத்து விட்டது. சிங்கம் மீண்டும் சுதந்திரம் அடைந்தது. நீ எனக்கு பெரிய உதவியாக இருந்தாய், நான் உன்னை போய் தவறாக நினைத்திருந்தேன் என்று சிங்கம் கூறியது. அந்த நாளிலிருந்து அவர்கள் நண்பர்களாக மாறிவிட்டனர். எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் அனைவருக்கும் உதவ முடியும். கருணை எப்போதும் வீணாகாது. சிங்கத்துக்கே உயிர் தந்த எலி ஒன்றும் சிறியது அல்ல. ஒரு கிராமத்தில் ஒரு எளிய மரம் வெட்டும் மனிதன் அவனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் வேலைக்கு இடையில் அவர் ஓய்வில் இருந்தபோது ஒரு அதிசய கிணறு வெளிப்பட்டது. நீங்கள் நேர்மையாக வாழ்கிறீர்கள், அதனால் 3 விருப்பங்கள் தருகிறேன், ஆனால் அதை யோசித்து பயன்படுத்துங்கள் என்று கூறி கொடுத்துவிட்டு மறைந்தது. மரவெட்டி மனைவியுடன் ஓடிச் சென்று நடந்ததை கூறினான். அவர்கள் இருவரும் அப்போது அடுப்பிற்கு அருகில் அமர்ந்தபோது, அந்த நேரத்தில் ஒரு சுவையான சமோசா இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மனைவி கூறினாள். அவனும் அதை வரமாக வேண்டிக் கொள்ள திடீரென ஒரு சமோசா தோன்றியது. ஆனால் அவன், இது ஒரு பெரும் தவறாகிவிட்டது, ருசியாகவே இல்லை என்று மரவெட்டி கோபமடைந்தான். நான் கோபத்தில் இருக்கிறேன், இந்த சமோசாவின் மூக்கில் ஒட்டிக்கொள்ளட்டும் என்று 2வது முறை கூற, உடனே சமோசா அவளுடைய மூக்கில் ஒட்டிக்கொண்டது. ஒட்டிக்கொண்ட சமோசாவை எடுக்க முடியாததால் இப்போதோ அவர்கள் 3வது விருப்பத்தையும், அந்த சமோசாவை அகற்றவே பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர்கள் இறுதியில் சிந்தித்து பார்த்தபோது அதிகாலை வருத்தத்துடன் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய 3 விருப்பங்களும் வீணாகிவிட்டன. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் முன் நன்றாக யோசிக்க வேண்டும். யோசிக்காமல் செய்வதில் மட்டுமல்ல, சொல்லுவதிலும் கூட சொல்லாமல் சொல்லற சும்மா இரு. இந்த 10 கதைகளில் உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு நாடுகளின் கிராமப்புற கதைகளை கேட்க கமெண்ட்ல அந்த நாட்டின் பெயரை குறிப்பிடுங்க. கதைகள் உருவாக்குவதும் கூறுவதும் அவ்வளவு எளிதல்ல என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். அதனால் இந்த கதைகள் பிடித்திருந்தால் லைக் செய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனெனில் அவசியம் இல்லாத யாதொன்றும் எங்கேயும் இருப்பதில் அர்த்தமில்லை, இல்லையா? சரி, இதுதான் நீங்கள் கதையின் மடியில் வருவது முதன்முறை என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கதை கேட்க பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் செய்து பகிருங்கள். நன்றி. இனிய கனவாகட்டும்.